வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் தாவேகாவை சுற்றி மீண்டும் ஒரு பரபரப்பு. விஜய் கூட்டணி குறித்து இறுதி முடிவு எடுப்பதாக இருந்தும் அதை தடுத்து நிறுத்தும் 2 பேர் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவர்கள் யார்? ஏன் விஜயை கூட்டணி சேர விடாமல் தடுக்கிறார்கள்? மறுபுறம் தொகுதிக்கு செலவிட பணமில்லாமல் தாவேகா நிர்வாகிகள் திணறுவதாகவும் பணத்திற்கு எங்கே போவது என குமுறல் எழுந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். தாவேகாவில் கூட்டணி குறித்து கடும் கருத்து மோதல் நிலவுகிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னரும் விஜய் கூட்டணி குறித்து எந்த முடிவும் எடுக்காதது நிர்வாகிகள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களின்படி விஜய் தனது கட்சி நிர்வாகிகளிடம் கூட்டணி குறித்து ஆலோசனை நடத்திய போது 90% பேர் கூட்டணிக்கு செல்வதையே ஆதரித்தார்கள். ஆனால் விஜயுடன் உள்ள சில முக்கிய நிர்வாகிகள் கூட்டணிக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். குறிப்பாக 2 பேர் விஜயை கூட்டணி சேர விடாமல் தடுத்து வருவதாக கூறப்படுகிறது. இப்போது மிக முக்கியமான கேள்வி, யார் அந்த 2 பேர்? தகவல்களின்படி அவர்கள் வேறு யாரும் அல்ல, ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் ஆதவ் அர்ஜுனா தான். ஜான் ஆரோக்கியசாமி தாவேகாவின் மூத்த தலைவர்களில் ஒருவர், விஜய்க்கு மிக நெருக்கமான ஆலோசகராக கருதப்படுபவர். ஆதவ் அர்ஜுனா மக்கள் நல கூட்டணி மூலம் அரசியலுக்கு வந்தவர். பின்னர் தாவேகாவில் இணைந்தார். இளம் தலைமுறையை கவரும் தலைவராக பார்க்கப்படுகிறார். இவர்கள் இருவரும் விஜயிடம் என்ன கூறுகிறார்கள்? கூட்டணிக்கு சென்றால் முதல்வர் கனவு பகல் கனவாகிவிடும். கட்சியின் செல்வாக்கும் மற்றவர்களுக்கு தெரியாது. இந்த தேர்தலில் தனித்து நின்று நமது வாக்கு சதவீதத்தை அதிகரித்தால்தான் அடுத்தடுத்த தேர்தல்களில் நமது பலத்தை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்ட முடியும் என்கிறார்கள். இப்போது இதைவிட பெரிய பிரச்சனை வேறு உள்ளது. அது பணம். தாவேகா 234 தொகுதிகளிலும் போட்டியிட திட்டமிட்டுள்ளது. ஒரு தொகுதிக்கு பல லட்சங்கள் அல்லது கோடிகளில் செலவிட வேண்டும். இவ்வளவு பெரிய தொகைக்கு எங்கே போவது என்பது பலரது கவலையாக இருக்கிறது. நிர்வாகிகள் கூறுகையில், விஜய் கூட்டணியை இறுதி செய்துவிட்ட நிலையிலும் அந்த இருவரும் அவரை தடுத்து நிறுத்துவதால் வேட்பாளர்களாக அறிவிக்கப்படுவோர் கோடிக்கணக்கில் செலவு செய்வது எப்படி என்று திணறி வருகிறார்கள். பணம் செலவிட முடியாத சூழல்தான் கூட்டணிக்கு செல்வதே சரி என பல நிர்வாகிகள் கருத்து கூறியிருக்கலாம். இதற்கிடையே பாஜக தரப்பில் இருந்து தொடர்ந்து அழைப்புகள் வந்த வண்ணம் உள்ளன. பாஜக மூத்த தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் பல்வேறு பேட்டிகளில் விஜய்க்கு அழைப்பு விடுத்தனர். மேலும் கரூர் விவகாரத்தில் விஜயிடம் விசாரணை முடிந்துவிட்டதாக சொல்லப்பட்டாலும் அவரை கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மீண்டும் வரவழைத்ததாக கூறப்படுகிறது. அப்போது டெல்லியில் வைத்தே NDA கூட்டணியில் சேர விஜய்க்கு அழுத்தமும் கவர்ச்சிகரமான ஆஃபர்களும் கொடுக்கப்பட்டதாக தகவல்கள் உள்ளன. இந்த நிலையில் தாவேகா தரப்பில் இருந்து அதிகாரப்பூர்வ மறுப்பு வந்துள்ளது. இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். அவர் கூறியிருப்பதாவது, சமீப காலமாக சில ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் அரசியல் லாபத்திற்காக திட்டமிட்டு சில பொய்யான செய்திகள் பரப்பப்பட்டு வருகின்றன. குறிப்பாக பாஜக, அஇஅதிமுக திருமதி சசிகலா, மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களை தமிழக வெற்றி கழகத்துடன் தொடர்பு படுத்தி கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுவதாக கூறப்படும் தகவல்கள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை. மேலும் இது போன்ற ஆதாரமற்ற செய்திகள் திமுகவினரால் வேண்டுமென்றே பரப்பப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தாவேகா தரப்பு கூறுவது போல இவை அனைத்தும் திமுகவின் சதியா அல்லது உண்மையில் தாவேகாவில் உள்மோதல் இருக்கிறதா? இதே போன்ற பொய்ச் செய்தி உத்தியை காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளோடு தொடர்பு படுத்தியும் கடந்த காலங்களில் கடைபிடிக்கப்பட்டதாகவும் அது உண்மை இல்லை என்பதும் அனைவரும் அறிந்த ஒன்று என்று நிர்மல்குமார் சுட்டிக்காட்டியுள்ளார். இப்போது இந்த தகவல்களை நம்புவதா வேண்டாமா? இது வெறும் அரசியல் விளையாட்டா அல்லது உண்மையில் தாவேகாவில் இருசாரர் மோதலா என்பதையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இப்போது தாவேகா முன்னால் உள்ள வழிகள் என்ன? வழி 1, தனித்து போட்டி. 234 தொகுதிகளிலும் போட்டியிட்டு தங்கள் வாக்கு சதவீதத்தை உயர்த்த வேண்டும். இது எதிர்காலத்திற்கான நீண்ட கால முதலீடு. வழி 2, கூட்டணி. உடனடி வெற்றி வாய்ப்பு, ஆனால் அது தனி அடையாளம் மங்கும் அபாயம். வழி 3, தேர்தலுக்கு பின் கூட்டணி. முதலில் தனித்து போட்டியிட்டு பின்னர் யாருக்கும் பெரும்பான்மை இல்லையெனில் கிங்மேக்கர் ஆகலாம். ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் ஆதவ் அர்ஜுனாவின் கடும் எதிர்ப்புக்கு இடையே 90% நிர்வாகிகள் கூட்டணி வேண்டும் என்று சொல்லும் நிலையில் விஜய் என்ன முடிவு எடுப்பார்? ஏப்ரல் 23 வாக்களிப்போம், வெற்றியை தீர்மானிப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.